Unit 1 Forms of Government and Democracy அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. Learning Objectives கற்றல் நோக்கங்கள். Know the forms of government அரசாங்க அமைப்புகள் பற்றி அறிந்து கொள்ளுதல். Understand the meaning of democracy மக்களாட்சியின் பொருளை புரிந்து கொள்ளுதல். Know the merits and demerits of democracy மக்களாட்சியின் நிறைகள் குறைகள் பற்றி தெரிந்து கொள்ளுதல். Know the challenges to Indian democracy இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல். Introduction அறிமுகம். We are going to learn from this lesson how various forms of government have developed globally. உலகின் பல நாடுகள் பல்வேறு வகையான அரசாங்க அமைப்புகளை பின்பற்றி வந்தாலும் இன்றைய உலகம் மக்களாட்சியை பெரிதும் விரும்புகிறது. Today, many countries of the world follow different types of governments, but the modern world prefers democracy. எத்தனை வகையான அரசாங்க அமைப்புகள் இருந்தாலுமே உலகம் அத்தனையுமே மக்களாட்சியை மட்டுமே மிகவும் விரும்பி தேர்ந்தெடுக்கின்றன. Forms of Government அரசாங்கத்தின் அமைப்புகள். The governance of nations differs significantly based on who has power. அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து ஒரு நாட்டின் ஆட்சி அமைகிறது. There are different forms of government. பல்வேறு வகையான அரசாங்கங்கள் உள்ளன. Aristocracy, monarchy, autocracy, oligarchy, theocracy, democracy and republic. உயர்குடியாட்சி, முடியாட்சி, தனிநபராட்சி, சிறுகுழு ஆட்சி, மதகுருமார்கள் ஆட்சி, மக்களாட்சி மற்றும் குடியரசு. Aristocracy உயர்குடி ஆட்சி. A form of government in which power is in the hands of a small privileged ruling class, nobles. உயர்குடி ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரமானது சிறப்பு உரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்திடம் இருக்கும். எக்ஸாம்பிள் யுனைடெட் கிங்டம் அண்ட் ஸ்பெயின். இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் நாட்டிடம் இந்த உயர்குடி ஆட்சி முறையானது உள்ளது. Monarchy a system of government in which one person reigns supreme, usually a king or queen. Constitutional monarchy ஒரு நபர் வழக்கமாக அரசராக இருக்கலாம் அல்லது அரசியாக கூட இருக்கலாம். அவர்களால் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி எனப்படும். எக்ஸாம்பிள் பூட்டான், ஓமன், கத்தார். இந்த 3 நாடுகளிலும் முடியாட்சியானது மொனார்கி ஆனது செயல்படுத்தப்படுகிறது. ஆட்டோக்ராசி தனிநபர் ஆட்சி. A system of government by one person with absolute power. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் ஆட்சியாகும். எக்ஸாம்பிள் நார்த் கொரியா, சவுதி அரேபியா. வடகொரியா மற்றும் சவுதி அரேபியா. Oligarchy a small group of people having control of a country or organization. மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறு குழு ஆட்சி என்று அழைக்கப்படும். எக்ஸாம்பிள் ஃபார்மர் சோவியத் யூனியன், சைனா, வெனிசுலா, நார்த் கொரியா. முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா போன்ற வடகொரியா போன்ற நாடுகளில் சிறுகுழு ஆட்சி முறையானது நடைமுறையில் உள்ளது. Theocracy a system of government in which religious doctrines form the basis of government headed by a priest who rules in the name of God or proclaims himself as a god. மத குருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மத குருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கமே மத குருமார்களின் ஆட்சி தியோக்ராசி என்று அழைக்கப்படும்.
எக்ஸாம்பிள் வாட்டிகன். வாட்டிகன் நகரில் மதகுருமார்களின் ஆட்சி நடைமுறையில் உள்ளது. Democracy, மக்களாட்சி, a system of government in which eligible members in the population vote to elect their elected representatives and the party or individual who obtains the majority votes forms the government. ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனி நபரோ அல்லது குழுவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி. எக்ஸாம்பிள் இந்தியா, USA, பிரான்ஸ். இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸில் மக்களாட்சியானது நடைமுறையில் உள்ளது. ரிபப்ளிக், குடியரசு. A state in which a supreme power is held by the people and their elected representatives and which has an elected or nominated president rather than a monarch. மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு ஆகும். இவ்வகை அரசாங்கத்தில் ஒரு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார். எக்ஸாம்பிள் இந்தியா, ஆஸ்திரேலியா. இந்தியாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் குடியரசுத் தலைவர்கள் உள்ளனர். Do you know? தெரிந்து கொள்வோம் வாருங்கள். The term republic was first coined in 500 BCE in Rome. பொது ஆண்டுக்கு முன் 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு ரிபப்ளிக் என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது. It is derived from res publica, a Latin word meaning public matter. ரெஸ் பப்ளிகா அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து உருவானது தான் இந்த ரிபப்ளிக். இதனுடைய அர்த்தம் பொது விவகாரம். பப்ளிக் மேட்டர்னா பொது விவகாரம் அப்படின்னு அர்த்தம். India became a republic on 26th January 1950. 1950 ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்தியாவானது குடியரசானது. It is governed in accordance with the constitution adopted on 26th November 1949. 1949 நவம்பர் மாதம் 26ஆம் நாள் அரசமைப்பு சட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. which came into force on 26th January 1950. ஆனால் 26ஆம் தேதி ஜனவரி மாதம் 1950ஆம் வருடமே அது செயல்படுத்தப்பட்டது. அதுவே குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. What is democracy? மக்களாட்சி என்றால் என்ன? Democracy is a form of government that allows people to choose their rulers. மக்களாட்சி என்பது மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள அனுமதி அளிக்கும் ஆட்சி முறையே ஆகும். Only leaders elected by people should rule the country. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களால் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும். People have the freedom to express views, freedom to organize and freedom to protest. மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை சொல்லவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் போராட்டத்தை நடத்தவும் உரிமை உடையவர்கள் ஆவார்கள். Meaning of democracy. மக்களாட்சி என்பதன் பொருள். Democracy is a system of government in which the supreme power is vested in the people of a country and people elect their representatives either directly or indirectly through fair and free elections which are usually held periodically. ஒரு நாட்டில் மக்கள் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறையைத்தான் மக்களாட்சி என்கிறோம். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது. மேலும் மக்கள் தங்களது பிரதிநிதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்து கொள்வார்கள்.
Do you know? தெரிந்து கொள்ளும் பாருங்கள். The term democracy is derived from two Greek words. democracy அப்படிங்கிற வார்த்தை 2 கிரேக்க வார்த்தைகளிலிருந்து உருவாக்கப்பட்டது. demos meaning people. demos அப்படின்னா மக்கள் என்ற அர்த்தம். and kratia meaning power. kratia அப்படின்னா அதிகாரம். கிரேஷி அப்படின்னு அர்த்தம். கிரேஷி அப்படின்னா அதிகாரம் அப்படின்னு அர்த்தம். thus literally democracy means the power of the people. இதுவே மக்களின் அதிகாரம். மக்கள் கிரேசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. definition வரையறை. according to Mahatma Gandhi, true democracy cannot be worked by 20 men sitting at the center. மகாத்மா காந்தி மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாரு. ஒரு 20 பேர் குழுவாக உட்கார்ந்து ஆட்சி செஞ்சால் அதுக்கு பேர் மக்களாட்சி கிடையாது. இட் ஹேஸ் டு பி ஒர்க்டு ஃப்ரம் பிலோ பை த பீப்புள் ஆஃப் எவ்ரி வில்லேஜ். ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் வரக்கூடிய ஒவ்வொரு கீழ்நிலை உறுப்பினர்களையும் கொண்டு ஆட்சி செய்வது தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்கிறாரு. மக்களே அதிகாரம், மக்களின் அதிகாரம் தான் மக்களாட்சி. பீப்புள் பவர் டெமோக்ரஸி. salient features of democracy. மக்களாட்சியின் சிறப்புக்கூறுகள். elected representatives of people and final decision making power to the representative. அந்த இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அந்த பிரதிநிதிகளுக்கு மட்டுமே உள்ளது. செகண்ட் ஒன், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். எலெக்ஷனானது சுதந்திரமாகவும் அதே சமயம் நேர்மையாகவும் நடைபெற வேண்டும். ஆப்ரஹாம் லிங்கன், ஒன் ஆஃப் த presidents of USA, defines democracy as a government of the people, by the people and for the people. அதாவது யுஎஸ்ஏவினுடைய அமெரிக்காவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் மக்களாட்சிக்கு ஒரு வரையறையை சொல்லியிருக்காரு. மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாரு. தேர்ட் ஒன், voting right is with equal value to those who have attained the age of 18. ஒவ்வொரு 18 வயது நிறைவு பெற்ற உறுப்பினருக்கும் ஓட்டு போடுற உரிமை கண்டிப்பாக உண்டு. ஃபோர்த் ஒன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஒவ்வொருத்தருடைய அடிப்படை உரிமைகளையும் அவர்களை பாதுகாப்பதும் மற்றும் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பதும் மிகவும் முக்கியமானது. இதெல்லாம் மக்களாட்சியினுடைய சிறப்பு கூறுகளாகும். எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. மக்களாட்சியின் பரிணாம வளர்ச்சி. எவல்யூஷன் மீனிங் பரிணாம வளர்ச்சி. Democracy began 2500 years ago in some of the city-states of ancient Greece. ஏத்தன்ஸ் அதாவது பழைய கிரேக்க நாடுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்களாட்சியானது தோன்றிவிட்டது. It is important to know the democratic institutions existed in India as early as the Vedic period. இந்தியாவில் வேத காலம் தொடங்குவதற்கு முன்னாடியே மக்களாட்சி நடைமுறையில் இருந்துள்ளது. சாணக்கியாஸ் அர்த்தசாஸ்திரா tells us that in ancient India, an autonomous village community was the basic unit of the local government. சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரமானது கிராமங்கள் தன்னாட்சி அதிகாரம் பெற்று விளங்கின என்பதை தெளிவாக எடுத்துரைக்கும் நூலாக உள்ளது. During the later Chola period, ancient Tamil Nadu Koduvole system was a very notable and unique feature of the village. குடவோலை முறை பயன்படுத்தி சோழர்கள் காலத்தில் கிராம ஊராட்சி நிர்வாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்ததே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும்.
The evolution towards a democracy is represented by the following values. ஒரு மக்களாட்சியினுடைய சிறப்பை விளக்குவது கீழ்கண்ட முக்கியமான மதிப்புகளாகும். எவை அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீடம் சுதந்திரம், ஈக்குவாலிட்டி சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி சகோதரத்துவம், அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புடைமை, டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை, அண்ட் ட்ரஸ்ட் நம்பிக்கை, இது எல்லாம் கலந்தது தான் மக்களாட்சி முறையாகும். டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி மக்களாட்சியின் வகைகள். There are 2 types of democracies. 2 வகையாக உள்ளன மக்களாட்சி. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி நேரடி மக்களாட்சி. செகண்ட் ஒன் இன்டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. The types of democracy refers to the kind of government or social structures which allow people to participate equally. மக்களாட்சி வகைகள் என்பது மக்கள் சமமாக பங்கேற்க அனுமதி அளிக்கும் ஒரு சமூக அமைப்பாகும். அதுவே அரசாங்க வகைகளை குறிக்கிறது. டைரக்ட் டெமோக்ரஸி நேரடி மக்களாட்சி. When the people themselves directly express their will on public affairs, the types of government is called pure or direct democracy. பொது விவகாரங்களில் மக்களே நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரச முறையைத்தான் நாம் நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கின்றோம். எக்ஸாம்பிள் ஏன்ஷியன் கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ், சுவிட்சர்லாந்து. பண்டைய கிரேக்க நகர அரசுகளும் சுவிட்சர்லாந்து நாட்டிலும் நேரடி மக்களாட்சி முறை நடைமுறையில் இருக்கின்றது. இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. When the people express their will on public affairs through their elected representatives, the type of government is called indirect or representative democracy. பொது விவகாரங்களில் மக்கள் தங்களுடைய விருப்பத்தை தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக வெளிப்படுத்துகின்ற அரசாங்க முறையைத்தான் நாம் மறைமுக மக்களாட்சி அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கின்றோம். ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் மக்களாட்சி அரசாங்க அமைப்பு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நாடாளுமன்ற அரசாங்க முறை. எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் இந்த நாடாளுமன்ற அரசாங்க முறை நடைமுறையில் உள்ளது. முதல்ல வாக்காளர்கள் எலக்டரேட், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அதாவது வாக்காளர்கள் இருப்பாங்க, அதன் மூலம் ஒரு சட்டமன்றம் உருவாகும், சட்டமன்றம் மூலமாக நிர்வாகம் செயல்படுத்தப்படும். இது பார்லிமெண்ட்ரியில். நெக்ஸ்ட் ஒன் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதிபர் அரசாங்க முறை. இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யூஎஸ்ஏ அண்ட் ஃப்ரான்ஸ் 2 நாட்டிலையுமே இது செயல்படுத்தப்பட்டுள்ளது. எலக்டோரேட் அதாவது எலக்டோரேட் வாக்காளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் ரெண்டையுமே வாக்காளர்கள் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. அதிபர் ஆட்சி முறை அங்கே நடைமுறையில் இருக்கும். Example, the prevailing system of democracy in India, USA and UK. மறைமுக மக்களாட்சி இந்தியாவிலையும் யூஎஸ்ஏலையும் இங்கிலாந்துலேயும் நடைமுறையில் உள்ளது. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி நிறை மற்றும் குறைகள் மக்களாட்சியினுடைய அமைப்பில் நிறை குறைகள். மெரிட்ஸ் நிறைகள். ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட் அதாவது அந்த கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பும் இருக்கும் கடமையும் இருக்கும். ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி சமத்துவம் இருக்கும் சகோதரத்துவமும் அங்கே பராமரிக்கப்படும். சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமங் காமன் பீப்புள் ஒவ்வொரு மக்கள்கிட்டேயும் பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சுய ஆட்சி முறை அங்கே இருக்கும். டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல் அனைவருக்கும் வளர்ச்சியும் இருக்கும் வளமும் இருக்கும்.
பாப்புலர் sovereignty, மக்கள் இறையாண்மை. 7th one, sense of cooperation and fraternal feeling, சகோதர மனப்பான்மை மற்றும் கூட்டுறவு பண்பும் இருக்கும். Demerits, குறைகள். First one, indirect or representative nature of democracy, மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சியாக இருக்கும். Second one, lack of interest in democratic process and hence lower turnout in elections, வாக்காளர்களிடையே போதிய ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு. Third one, instability in governance due to fractured mandate, சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கத்திற்கும் அது வழிகாட்டியாக அமைந்துவிடும். Fourth one, delay in decision making process, முடிவெடுக்கும் முறையில் காலதாமதம் ஏற்படும். Democracy in India, இந்தியாவில் மக்களாட்சி. India has a parliamentary form of democracy, இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி நடைமுறையில் உள்ளது. The Indian Parliament comprises the elected representatives of people and makes the laws for the country. இந்தியாவில் நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. The participation of people in the decision making and the consent of citizens are the two important elements of the parliamentary form of government in India. இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அந்த பாராளுமன்றமானது சட்டங்களை உருவாக்கும், கொள்கைகளை முடிவெடுப்பதில் மக்களும் பங்கு பெறுவர். மேலும் ஒப்புதல் அளிக்கவும் இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கம் இரு முக்கிய கூறுகளாக உள்ளது. India is the largest democratic country in the world. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. Democracy in India works on 5 basic principles. இந்தியாவில் மக்களாட்சி 5 அடிப்படை கொள்கைகளை கொண்டுள்ளது. These are sovereign இறையாண்மை, socialist சமதர்மம், secular மதச்சார்பின்மை, democratic மக்களாட்சி, republic குடியரசு. Every person who is a citizen of India and who is not less than 18 years of age can exercise their right to vote in India. அதாவது 18 வயசு நிரம்பிய ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கலாம். Based on universal adult suffrage, அதாவது வயது வந்தோருக்கான வாக்குரிமை சட்டத்தின் அடிப்படையில் 18 வயது நிரம்பிய அனைவரும் ஓட்டு போடும் வாய்ப்பு உள்ளது. There is no discrimination based on a person's caste, creed, religion, region, gender and education when it comes to providing the right to vote. சாதி, சமயம், இனம், பால், கல்வித் தகுதி என எந்தவித பாரபட்சமும் இன்றி சமமான வாக்குரிமையை கொடுத்துள்ளது.